ஹாய் மக்களே, வணக்கம். விஷ் ஹாப்பி தீபாவளி. அதாவது ஃப்ரிட்ஜுகளுக்கு ஏதாவது வைக்கலாம், ஒரு ஊரையே கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜுகளுக்கு வச்ச மாதிரி இருக்கு நம்ம நுகர்லையே. எல்லாரும் தீபாவளி வாங்கிட்டு இருப்பீங்க, புது உடுப்பெல்லாம் போட்டிருப்பீங்க. இதோ நான் கூட போட்டிருக்கேன் பாருங்க, லுக்கா இருக்கு பாருங்க. எப்படி நல்லா இருக்கா? தீபாவளி ட்ரெஸ்ஸா? இது தீபாவளி ட்ரெஸ். அப்புறம் மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு அழகான ஒரு மலையகத்துல இருக்க ஒரு ஏரியாவுக்கு உங்களை கூட்டிட்டு போக போறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த இடத்துக்கு ட்ரெண்டிங்ல போறனால நிறைய பேருக்கு அந்த விஷயம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்களா. அங்க போறதுக்கான ரீசன் ஒன்று இருக்கு. அது அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்றோம். இப்ப நாங்க போற வழியில இருக்கோம். கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல, வாய்ஸ் எப்படி விளங்கும் தெரியல. அது இல்லாம 3 பேர் நாங்க போறோம். ஒண்ணு நான், இன்னொன்னு நிலு, இன்னொன்னு கேமரா சாராது கிம்பிள் திலக்ஷன் கூட வராரு. அப்பதான் இப்பதான்டா அந்த ஆட்டோவுக்கு ஏன்டா ஆட்டோன்னு பேர் வச்சாங்க. ஆட்டம் ஆடுதுடா அந்த ரோட்ல. அது ஆட்டோவாது பார்த்தது. இவர் சிட்டி ரோபோ கிட்ட நாங்க வண்டியை கொடுத்துட்டோம். இவர் ஸ்பீட் வந்துட்டாரா, ஏட்ஸ் மெமரி வந்துட்டா போய் அவர் சொன்ன கியரை போடுனா தான் போடுவாரு, போட மாட்டாரு. அந்த மாதிரி அப்படி மழை வர மாதிரி இருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு போயிருவோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அழகா சூப்பரா நச்சு கும்முன்னு உங்களுக்கு காட்டுவோம். நாங்க இப்ப நோலியால தாண்டி உலக முடிவு அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன்ல இருந்து உள்வழியால ஹோட்டன் போறதுக்கான ரூட்ல நாங்க இருக்கிறோம். ரோடு வந்து எப்படி இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க வாகனங்கள்ல வரும்போது பார்த்து பொறுமையா வாங்க. எங்களுக்கு ரோபோட் இருக்காரு, அதனால அவரு சொல்ற மாதிரி சும்மா சூப்பரா வண்டி ஓடுவாரு. ஸ்பீட் இந்த மாதிரி ஒன் கிட்டா போயிட்டு ரோபோட் டிலக்ஷன் இருக்காங்க போய்க்கிறோம். நல்ல எக்ஸைட்மெண்டா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு. லேசா மழை தூர்ன மாதிரியே அப்படியே ஃபுல் வைபா தீபாவளி வைப்போட போய்கிட்டு இருக்கோம். ஓன் வேலை செய்யாது, டிலக்ஷன் தான் வாயால ஓன் அடிக்கலாம். அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நம்ம ஊர் பழம் என்னன்னு தெரியாது. யோசிக்கிறேன் நான் கவுண்டர் ரொம்ப நேரமா. இதான் மக்களே, நல்லா பாத்துக்குவாங்க. அம்பே வேலை சித்தாலே சித்தாலே இது வந்து அம்பே வேலை ஃபார்ம். ஆனா ஒரு மாடையும் காணா. இந்த எருவு மாடுனா நிக்குது, இந்த கிட்ட ஒரு கழுது மாடு நிக்குது. நான் வந்து கண்ணுக்குட்டிங்க. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்துங்க நீங்க செலவழிச்சு வர்றதுக்கு ஒருத்துங்க அப்படியே இங்கிட்டு காட்டுங்க. சும்மா நமக்கு மட்டும் இல்ல மக்களே, வெளியில இருந்து வரவங்களுக்கும் ஒருத்து பெஸ்ட் பிளேஸ். இது வந்து கரண்ட் கம்பியா? அப்பனா நீ எல்லாம் உள்ளுக்கு வர முடியாது, அதானே? மக்களே, சின்ன வேலைக்காக 50 வேலை ஃபார்ம்ல கொஞ்சம் வரேன். வேலையை வரேன். மாடை கொண்டு போயிட்டு உள்ள கூட்டிட்டு வரேன். சரி. அதெல்லாம் நடக்கட்டும். அந்த ட்ரோன் பாரு, இன்னைக்கு மழை மாதிரியா பாக்குறேன். கொலைக்கூடு சத்தம் மைக்க இருக்கு. கையில கொடுத்துட்டானுங்க பெரிய எவ்வளவு பெரிய மைக். திரும்ப மாதிரி ஒண்ணு வச்சுக்க வேண்டியது. அதான் வா நடக்கும். இது மட்டும் இல்ல, அங்க பாருங்க. இந்த ஏரியா வந்து இந்த ஏரியாவோட பேர் வந்து கந்தாலயம். அப்படிதான் சொன்ன பேரு. கந்தையில இந்த இடத்துக்கு பேர் வந்து உங்களுக்கு திரும்ப நாங்க மென்ஷன் பண்றோம். கந்தையில அழகான இடம். விஷயத்த சொல்லிக்கிறேன், நடக்கிற அருமையான இடம். இந்த காலநிலையில் இது ஒரு விதமான காலநிலை. இந்த காலநிலைக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு காமெடி சொல்றேன். காமெடியை கேளுங்க. எல்லாரும் சொல்றாங்க தானே, வைத்தால போகுது. உண்மைக்குமே அது வைத்தால போகலடா, பின்வழியால தான்டா போகுது. இந்த ஜோக்க வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். நன்றி. உங்களுக்கு வந்து நான் கின்னஸ் புத்தகத்துல அந்த கிரிஞ்ச பக்கத்துல உங்களுக்கு நான் பேர் வாங்கி தரேன். மதுரை முத்து அவருக்கு சித்தப்பா பையன் தான். சித்தப்பா வகை மாதிரி இருந்து சித்தப்பா ட்ரோன். என்னடா ட்ரோன், என் தலைவன் கிம்பிள் திலக்கு இருக்காங்க, வளைச்சு எடுப்பான். சரி, இப்ப நாம போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரமா, இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். ஆட்டோல போகணும். கேட்க மாட்டேன். போயிடலாம்.
அதாவது மக்களே நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் ஹோட்டன் சமவெளி என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். வந்திருக்கிறோம். நான் இருக்கிறேன் இருக்காது நடந்து வரான் வேங்கை மகை நடந்து வரேன் காணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸா? ரொட்டி சுப்ரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னா போயிட்டு வா. ஆமாட்டா, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை தான் சொன்னேன். ஒரு நான் வளைச்சு வச்சு எடுக்கிறேன். அப்போ யார்ரா அவன்? அவன் ட்ரோன்ரா. ட்ரோன். ரொட்டி நல்லா இருக்கும். ரொட்டியா? அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பூண்டிலேருந்து வந்தது இங்கே நோட்டம்ல இருக்க ரொட்டியை வாங்கி. நோட்டம்ல ஹோட்டல்ல இருக்க ரொட்டியை வாங்கிட்டு தான் அவ்வளோ வந்த மாட்டேன். இந்த பாருங்க, இந்த கீ ரோடு இருக்கு. இந்த ரோட்டோட போனா அங்கே அது கீ ரோடு இல்லை, தார் ரோடு. அம்மாட்டா ஓடு வா. எல்லாம் கவுண்டர்ஸ்லாம் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் நான். என்னது மேலே சாப்பாடு கடை இருக்குமா? மேல இல்லை, பண்ணிட்டா இருக்கு. எங்கே பண்ணியிருக்கு? இருக்கு. இதுதான் நான் சாப்பிட்டுருக்கலாம் மேடம். அதான் சொன்னேன், ரொட்டிக்கு சாப்பிடுவோம்னு சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, பார்த்துட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் சாப்பிட வந்துடுவோம். சாப்பாடு முக்கியம்டா. தவறான விஷயம். இவனை கூட்டிட்டு நாயை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு இருக்காங்க. என் கூட 2 பொம்பேரியன் இருக்கு. ஓகே, நாங்க வந்தாச்சு. 2வது வாட்டியும் செக்கிங் வாரண்டி கொடுத்தாச்சு. இதோ பாத்துக்கோங்க, பார்த்தாச்சு. செக் பண்ணி எங்களோட ஐடென்டி கார்டு, என்ஐசி நம்பர் எல்லாமே எழுதிக்கிட்டாங்க. என்ன விட்டுன்னு சொன்னா இப்ப நான் உங்களுக்கு பாதுகாப்பு நான் தானடா அந்த பாதுகாப்பு. அப்படியே அங்கிட்டு பார்த்தோம்னு சொன்னா இதான் யூனிவர்ஸ் என்ட்ருக்க போறதுக்கான ரூட். ஏன் இவ்வளவு சின்ன ரோடா இருக்கு? இதுவும் இல்லாம மழையும் இல்லாம மந்தமாவும் இல்லாம ஒரு நீங்க உதவ முடியும்னா டொய்லெட் வந்துருக்கு. இதோட நான் 5வது டோக்கன் உடைக்க போறேன் நான். சித்தப்பா பொண்ணுதான் எடுத்தான் தெரியலையே. சித்தப்பா தெரியும் தானே? தெரியாது. நான் வந்து பிரான்ஸ்ல இருக்கும்போது இதெல்லாம் என்ன ஏரியா அங்க வந்து நீ பாத்துருக்கணும். ஒட்டகத்துக்கே சிவிங்க கொடுத்தேன் நான். சிவிங்கம் தானே, அதனால கொஞ்சம் சிவிங்க நான் கொடுத்தனால தான் அதுக்கு ஒட்டக சிவிங்கன்னே பேர் வந்துச்சு. உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியாதே. இதான் என்னது? இதான் பீடி சுத்துற இலை. பீடி இலையா? இவ்வளவு பெருசா இருக்கும். அதெல்லாம் நம்ம போதி தர்மன் நம்ம பேர் தானே, நம்மோட வம்சாவளி தானே. யாரு போதி தர்மன்? போதி தர்மன் எங்க பீடி இலை சுத்தினாரு? இல்ல அவர் நம்ம கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு டிரைவ்லாம் பண்ணி நல்ல ஒரு இடத்துக்கு உங்களுக்கு ஹோட்டல் பிளேஸ்க்கு நம்ம வந்தாச்சு. அண்ட் இதை வெல்கம் பண்றேன். திஸ் இஸ் டிஎஸ் மீடியாஸ் vlog. அதாவது இது நல்லா இருக்கு. நாங்க போய்கிட்டு இருக்கோம், ஏறிக்கிட்டு இருக்கோம் மேல. கொஞ்சம் கொஞ்சமா ஏன் இப்ப வேக வேக ஏறிக்கிட்டு? இது வந்து புனித பாப்பரசர் கட்டின இதா இருக்கு. அவருக்கு எங்கேயோ வந்து கட்டினாரு. அவருக்கு வேற வேலை எல்லாம் இருந்திருப்பாரா? இந்த ஏரியா சுத்தி பீடி குளத்தான் போய் தர்மன். அதாவது போய் தர்மன் வம்சாவளியை வந்து போய் தர்மன் இப்ப எங்கேயா வந்தார்? அவர் மேலதான் உட்காந்து அவருக்கு இடம் கூட அவர் வேலை வந்து அப்படியே இருக்கான். கீழே உட்கார மாட்டாங்க, அட்டை கடிக்கும். பீடி சுத்துற வேலை தான் அவர் வேலை. அவருக்கு வம்சாவளியே பீடி சுத்துற பேர். நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். முன்னது நிமிஷம் போய்கிட்டு இருக்கான். உலகம் முடிவு பண்ணாமல் பார்க்க போகிறோம். இப்போது இன்னும் ஒரு உலக முடிவாம். பார்த்துக்கோங்க மக்களே. நைஸ். பாரு மேல பாரு, என்ன பாரு. அவர் அண்ணன் ஏறி நடந்து வர தெரியுமா? அங்கனைதான் போய் தர்மன் வீடு போச்சு. இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். போய் தர்மன் வந்து அவருக்கு ஒவ்வொரு இலையோட இதுவும் தெரியும். வேளாமரி கூட வந்து இங்கே எடுத்தாங்க. இங்கதான் நல்லா தான் இருந்துச்சு. முருகதாஸ் நம்ம எல்லாம் 3 நாளா சாப்பிட்டு இருந்தாரு. நானும் சாப்பிட்டு தரேன். நாங்கள் ஹோட்டன் சமவெளியில் இருக்கிறோம். கிம்பிள் திலக்ஷன், ட்ரோன் திலக்ஷன். நீங்கள் எங்கே வேணாலும் வர நீங்கள் வாடகைக்கு எடுக்கலாம். கல்யாண வீட்டில் இருந்து பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷன் வரைக்கும்
அண்ணன் பார்த்துக்குவார், தனி மனுஷனா பார்த்துக்குவாப்ல. இந்த பாரு இதுல வந்து டைவ் அடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குறிஞ்சிப்பூ. 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூத்திருக்க குறிஞ்சிப்பூ. குறிஞ்சிப்பூ அழகா இருக்கு தானே? அழகா இருக்கு. அதோடனே நான் இந்த பணியை நான் வரக்குள்ள பார்த்தேன் 2-3 பேர் அந்த பூவை பிச்சுக்கிட்டு போறாங்க. பிச்சுக்கிட்டு போறாங்க. ஆனா அந்த பிச்சுட்டு போட என்ன செய்ய போறாங்க? ஒரு விஷயம் நிலோ, எது எங்க இருக்கணுமோ அங்க இருந்தாதான் அது அழகு இல்லையா? அது இதுல இருந்தாதான் அது அழகு, இங்க இருந்தாதான் அழகு. அதை பார்க்க நம்ம வந்துட்டு போறோம்ல, அதுதான் அழகு. அது அங்கங்க இருக்கணும். இப்ப நம்ம அங்க முடிச்சுட்டு கேப்சல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நீர்வீழ்ச்சி வாட்டர் ஃபால் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். பக்கத்துல தான் இருக்கும், சவுண்ட் உங்களுக்கு கேக்குமா இருக்கும். 5 மினிட்ல பார்க்க போயிருக்கோம். அதோட அதே அந்த பூவை பிச்சுட்டு போயிட்டீங்க இருந்து இப்ப இது அங்க இதை வைக்கிறதுக்கு போறக்குள்ளே அந்த பூ வாடிடும். ஆமா, அந்த அதை உடச்சிக்கிட்டு போனா அங்க 500 ரூபாய் ஃபைன். அதோட அது இந்த மாதிரி வரையெல்லாம் செய்யாங்க மக்களே. இந்த மாதிரி வர இடத்துல ஆமா, அது அங்கங்க அப்படியே இருந்தாதான் அது அழகா. பாத்தீங்கன்னா நாம பார்க்க வந்து நீர்வீழ்ச்சி தான். அந்த நீர்வீழ்ச்சி வாவ் அழகாக இருக்கிறது மக்களே. மக்களே மக்களே அந்த வாட்டர்ஃபால் எல்லாருமே அதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரிங் இருக்கு. நீங்க கண்டிப்பா சொன்னீங்கன்னா இதையும் வந்து பாருங்க. அதோட ஏர்லியா வந்தாத்தான் இந்த மாதிரி காட்சிகள்லாம் உங்களால பார்க்க முடியும். அடுத்த நீர்வீழ்ச்சியும் பார்த்தாச்சு, ஓட வேண்டியதான். சொன்ன மாதிரி இந்த தீபாவளிக்கு உங்களை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டிட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஹாட்டன் நோர்லியாலேருந்து வரணும். கேட்டு வந்துடுங்க. கைட்னஸ் வந்துட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு செலவழிக்கிற காசுக்கு ஏர்லியாக வர பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக வர பாருங்க. ஏன்னா ரொம்ப டூ லேட் ஆயிடுச்சுன்னா இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு ஈவினிங் அங்கே மழை வர மாதிரி இருக்குது. மழை வருது, நாங்கள் வந்து வந்துருச்சு. ரொம்ப தூரம் நடக்கும். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா சராசரியாக ஒரு 7-7.5 கிலோமீட்டர் நடக்கணும். அதுக்காக நீங்கள் சாப்பாடு தண்ணி எதுவும் எடுத்து வந்தோம். ஏன்னா இங்கே இருக்குது, இந்த கேண்டீன் இருக்குது. ஆனால் இங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஒவ்வொரு விலை கூட அவங்க பெரிய அளவில் அதை நம்மளை வந்து சேல்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல அந்த ஒரு கடை மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சேல்ஸ் இல்லை. மற்றபடி ஸோ எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி தீபாவளி. இந்த இன்னொரு பிளாக்ல நான் நிலட்சணம் திலகம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் தானபவி நிலோ. திஸ் இஸ் டிஎஸ் மீடியாஸ் பிளாக். I'm